கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கானது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கை தொடர்ந்தது யார்? தற்போது என்ன காரணங்களை கூறி நீதிமன்றம் இதனை நிராகரித்திருக்கிறது? இரண்டு தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி பி பாலாஜி விசாரித்தார். இந்த விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், 2018ஆம் ஆண்டிலிருந்து சூரியமூர்த்தி கட்சியினுடைய உறுப்பினராக இல்லை. கட்சியில உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளரை எதிர்த்து சூரியமூர்த்தி போட்டியிட்டிருக்கிறதாக வாதிடப்பட்டது. அதே போல சூரியமூர்த்தி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், கட்சி விதிப்படி சூரியமூர்த்தி இன்னும் கட்சியின் உறுப்பினராக நீடிக்கிறார். பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் விருப்பம். அந்த விருப்பத்தை மீறி கட்சி விதியில மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்சி விதியை மாற்ற முடியாது என்று சூரியமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பாலாஜி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்று அவருடைய மனுவை ஏற்று உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வழக்கை, அதாவது சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீதிபதி பாலாஜி ரத்து செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சூரியமூர்த்தி உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த பிரதான உரிமையியல் வழக்கையும் நிராகரித்து நீதிபதி பாலாஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.